கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பற்றி நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். பாபிலோன் ராஜ்யத்தை தரியு என்ற ராஜா அரசாண்டார். அப்பொழுதுதான் தானியேல் இருந்தான். தானியேல் யார் என்று நம்ம சற்று பார்க்கும்போது யூத குலத்தை சேர்ந்தவன், நல்ல அறிவு திறமை படைத்தவன், நற்குணங்கள் பெற்றவன் தான் தானியேல். அந்த சமயத்தில் தரியு ராஜா என்ன பண்ணுறாரு, உயர்ந்த அதிகாரியாக தன் அரண்மனையில் தானியேலை வைத்தார். 3 வேளையும் ஜெபம் செய்யக்கூடியவன், முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வான். அது மட்டுமல்லாமல் 21 நாள் உபவாசித்து ஜெபம் செய்வான். ஆண்டவரிடம் ரொம்ப விசுவாசமும் நம்பிக்கையும் பெற்றவன் தான் தானியேல். இதை பார்த்த மற்ற அதிகாரிகள் இவன் ஜெபம் செய்வதை பார்த்து இதை எப்படியாவது நிப்பாட்ட வேண்டும் என்று பிசாசு மற்ற அதிகாரிகளின் மூலமாக ஏவப்பட்டார். அப்பொழுது மற்ற அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, தரியு ராஜாவிடம் சென்று, ராஜாவே உண்மை மட்டும்தான் 1 மாதம் வணங்க வேண்டும், மற்ற எந்த தெய்வத்தையும் கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லி ராஜாவிடம் சட்டம் எழுதி கையெழுத்தும் வாங்கியாச்சு, எந்த தெய்வத்தையும் கும்பிடக்கூடாது. அந்த சமயத்தில் தானியேல் என்ன பண்ணுறான், சட்டத்தையும் மீறி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்கிறான். இதை பார்த்த மற்ற அதிகாரிகள் ராஜாவிடம் போய் சென்று, ராஜாவே தானியேல் விதி விரம்பை மாறிவிட்டான், அதனால நீங்கள் தண்டனை கொடுக்கணும், சிங்கக்கவியில் போடணும், சட்டத்தை மீறிவிட்டான் என்று எடுத்து சொல்கிறார்கள். தரியு ராஜா ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கிறார். அவர் விதித்த சட்டத்தை மாற்ற முடியாது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, தானியேலை மற்ற அதிகாரிகளிடம் கொண்டு சிங்கக்கவியில் கொண்டு போடுறாங்க. போட்டுட்டு ராஜா என்ன சொல்கிறாரு, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி வைப்பார் என்று சொல்கிறாரு. அது மட்டுமல்லாமல் மற்ற அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, பெரிய கல்லை எடுத்து அவன் வெளியில் வராதபடிக்கு தடை செய்கிறாங்க. ராஜா அவரை சிங்கக்கவியில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனால் ராஜா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, சாப்பிடலை. ஆனால் தானியேலை தேவதூதர்கள் அந்த சிங்கங்களின் வாயெல்லாம் கட்டி போட்டு தானியேல் நல்ல நித்திரையாக இருந்தான். காலையில் அதிகாலையில் எழுந்த உடனே ராஜா வராரு, தானியேலே தானியேலே நீ ஆராதித்த தேவன் தப்புவிச்சாரா என்று கேட்குறாரு. உடனே தானியேல் சொல்கிறார், ராஜாவே நீர் வாழ்க, நான் ஆராதித்த தேவன் தேவதூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார், நான் சுகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, கை தூக்கி சந்தோஷத்துடன் தானியேலை வெளியில் எடுத்தார். யார் விரோதமாக செயல்பட்டு இந்த செயல்களில் ஈடுபட்டாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணார், கெவியில் போட்டாங்க, அவங்க இறந்து போனாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு ஜனங்களே, நமக்கு விரோதமாக செயல்படுகிற ஜனங்களை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, அதை கண்டு பின்வாங்கி போகாதீங்க. கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை தருவார். ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.